ஹே கைஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளோட 5th எவர் கன் வாங்க போகிறோம். அதை தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்கவே போகிறோம். நம்மளுக்கு எத்தனை வீடியோ நான் எடிட் பண்ணுறேன்னு தெரியுமா? இது ஃபஸ்ட்டு போட்டு ஒன்றா தான் நான் முதல்ல ஸ்பின் பண்ணேன். ஏற்கனவே எனக்கு மாட்டியிருக்குது. 5வது ஸ்பின்லேயே ஃபஸ்ட் எவர் கன் எல்லாம் மாட்டிச்சா, 5 6 8லேயும் மாட்டிச்சுன்னு நினைக்கிறேன் உட்பீக்கரு. அதுக்கப்புறம் ஒன்று 35 அந்த வீக்லி போட்டு எடுத்ததுனால தெரியல கவுண்ட் ஒன்று. ஆனால் எனக்கு ரொம்ப ஈஸியாக மாட்டிச்சு 4 எவர் கன்னும். அதுவே பசங்க சொல்லி சொல்லி கன்று வச்சாங்களோ என்னவோ, இப்போ எனக்கு எவர் கன்று மாட்டவே இல்லை. ஆனால் இப்போ நான் கண்டிப்பாக எடுத்தாகணும், ஏகே எடுக்கணும்னு சொல்லிட்டு இந்த ஸ்பின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இது 4-5 வீடியோ எடுத்து வச்சுருப்பேன். ஏன்னா நீங்கள் இப்போ பாருங்களேன், நெக்ஸ்ட்டு கம்மியாகிடும், இன்னொரு வீடியோ வந்து ஜாயின் ஆகும் இதில். நான் அப்படி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக எடிட் பண்ணி உங்களுக்கு தரனே. அதுவும் இல்லாமல் போன வீடியோவில் நம்ம ஒன்று சொல்லியிருப்போம், என்னென்னா நான் வாய்ஸே கொடுத்துருக்க மாட்டேன். அது பார்த்து படிச்சுட்டு தான் தெரிஞ்சிருக்கோம் நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுறது தான் கைஸ். இப்போ நம்ம கூட பழகுவான் ஒரு ஃப்ரெண்டு, ஆனால் அவன் மேட்ச்சுன்னு வந்துட்டால் மட்டும் ஒரு மாதிரி மாறிடுவான். அது ஏன்னே தெரியாது நம்மளுக்கு. அவனுங்களுக்காகவே நம்ம எடுத்த ஒரு வீடியோ தான். அந்த வீடியோவை பற்றி ஒரு ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுக்குறேன். ஏன்னா இந்த வீடியோவில் டைமு இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். அதாவது என்னென்னா, நாங்கள் ஒரே கிளாஸ் படிக்கிற பசங்க. அதில் என்ன நடந்துச்சுன்னா, ஒரு மேட்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. எப்பயுமே சரி, ரூம் மேட்ச்னால் பசங்க கூட்டிகிட்டு போயிட்டு எடுக்க மாட்டாங்க என்ன. ஏன்னா என் ஃபோனும் கொஞ்சம் லேக் அடிக்கும், அவங்க மேலே தப்பு சொல்ல முடியாது. அதனால லேக் அடிக்கிறதுனாலே என்னை அவ்வளோ கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. இந்த மேட்ச்சில் என்னை கூப்பிட்டாங்க பசங்க. சரி நானும் போனேன் பசங்களுக்காக. அதுக்கப்புறம் தான் பசங்க என்ன பண்ணாங்கன்னா, அவன் பாட்டுக்கு ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து ஃப்ளாக் என்கிட்ட வந்துச்சு. பசங்க என்கிட்ட சொல்லவும் இல்லை. நான் வந்து ஊரில் இருந்தேன் அந்த டைமில். அதனால் நான் மைக் ஆன் பண்ணி பேசலை. சுற்றி ஆளுங்க இருந்ததுனால நான் இந்த மாதிரி ஆன்லைன் கேம் விளையாடுறேன் சில பேருக்கு தெரியாது, என்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு. அதனால் நான் மைக் ஆஃப் பண்ணிட்டு தான் விளையாடினேன். மைக் ஆன் பண்ணால் கொஞ்சம் லேக் இஷ்யூவும் இருக்கும் என் மொபைலில், அதுவும் ஒரு காரணம். ஆனால் பசங்க என்ன பண்ணாங்கன்னா, நான் கேட்கலன்னு நினச்சிக்கிட்டு பேசுனாங்களா இல்லை நான் கேட்கலன்னு நினச்சிக்கிட்டு பேசுனாங்களா தெரியல. அந்த ஃபுல் வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். என்று நடுவில் லேக்கை வச்சுருக்கோம், நீங்கள் நல்லா பார்த்தீங்க நோட் பண்ணிட்டு தான் தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துல எல்லாம் ஃபுல் ஸ்க்ரீனே என்னது டாட்டாக இருக்கும். ஃபுல் ஸ்க்ரீன் மீன்ஸ் அந்த ஒரு லைனாக டாட்டாக இருந்திருக்கும். அதெல்லாம் கம்ப்ளீட்டாக லேக்கு தான். நான் சொல்ல கூட ட்ரை பண்ணல. அந்த இடத்துல தப்பு பண்ணது யாருன்னு நீங்கள் நல்லா பார்த்துருக்கலாம். ஏன்னா கடைசியாக செத்துது ஸ்கைலைட்டில் போயிட்டு ஸ்கைலைட் போட்டுட்டு இருக்கான். ஒரு நாக் ஆகிட்டேன்னா ஒன்று விட்டுட்டு பின்னால் பேக் வச்சுட்டு ஒரு க்ளோவல் போடணும். அதுவும் இல்லை, பின்னால் எனிமி எடுக்கிறான் தெரிஞ்சுக்கிட்டு அவன் க்ளோவல் மேலே போட்டுக்கிட்டே இருந்தான். அப்புறம் அவன் செத்துட்டாங்க. ஏதாவது ஒரு ட்ரை பண்ணியிருக்கணும். அது ட்ரையும் பண்ணாமல் கடைசியாக ஃபுல்லாக என் மேலே தூக்கி போட்டு நம்ம தான் நிமிஷவாயி இந்த மாதிரி நிறைய விஷயம் இங்கே இருப்பீங்க. அவங்களுக்காக டெடிகேட் பண்ணிட்டு இந்த வீடியோவை இப்போ மாட்டிச்சு பார்த்தீங்கன்னா MP5. இந்த வீடியோ எடுத்துகிட்டு வாய்ஸ் கொடுக்குறதுனால எனக்கு ஃபஸ்ட்டே தெரியும். அதனால தான் ஃபஸ்ட்டு நான் உப்பிக்கிட்ட எடுத்தப்போ இன்னும் கற்றுனேன். நம்ம வீடியோவை பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ 5வது எவக நம்ம எடுத்துட்டோம். ஆனால் கண்டிப்பாக ஏகே எடுத்தே ஆகணும். இன்னும் 4 நாளில் முடியுது. கண்டிப்பாக நம்ம எடுப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்க்குறேன். பாய் கைஸ், see you later.